மதியழகன், தற்பொழுது ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து இந்த PSLV C-58 ராக்கெட் ஆனது ஏவப்பட்டிருக்கிறது. அங்கு பார்வையாளர்கள் பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்களா? அவர்களுக்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் இன்றைய தினம் புத்தாண்டு என்பதையொட்டி அங்கு பார்வையாளர்களின் வருகை எந்த அளவாக இருக்கிறது? அது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த வருடத்தினுடைய முதல் ராக்கெட்டை தற்பொழுது இஸ்ரோ விண்ணில் ஏவி இருக்கிறது. இந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் மிகவும் வெற்றிகரமான ஆண்டாக முடிவடைந்த நிலையில் தற்பொழுது இந்த வருடத்தினுடைய முதல் நாளிலேயே வெற்றிகரமாக ஒரு ராக்கெட்டை விண்ணில் இஸ்ரோ ஏவி இருக்கிறது. காலநிலை மாற்றம், தட்பவெப்பநிலை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்வதற்காக, குறிப்பாக வானியல் ஆய்வு தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக இந்த ராக்கெட் ஆனது ஏவப்பட்டு இருக்கிறது. இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாகவே மிகவும் வெற்றிகரமான ஆண்டாக இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு மிகவும் ஒரு வெற்றிகரமான தொடக்கத்துடன் தொடங்கி இருக்கிறது. பார்வையாளர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அவர்களுக்கு அங்கென்று தனியாக ஒரு வசதி செய்யப்பட்டிருக்கும். அந்த இடத்திலிருந்து தான் அவர்களுக்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.